உங்கள் உடம்புல ஒரு சின்ன புண்ணு ஆனாலும் அந்த தழும்பு ரொம்ப பெருசாகிட்டே இருக்கா? இது ஏன் உங்களுக்கு வருது? அதுக்கு பேர் தான் கீலாய்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு நாள் அடிப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொலாஜன் டெபாசிட் ஆகும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தழும்பு ஏற்படலாம். இது நார்மலான வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலாஜன் டெபாசிஷன் நிறையா இருக்கும். அந்த இடத்துல அந்த தழும்பு பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த புண்ணோட அந்த தழும்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கீலாய்டல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவங்க ஜெனட்டிக்ஸில் வருது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். டார்க்கர் ஸ்கின் டைப்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த தழும்பு ஃபார்மேஷன் அடிக்கடி வரத்துக்கு நேரிடலாம். கீலாய்ட்ஸ் வந்து நீங்கள் காது குத்தின புண்லையும் வரலாம். ஆக்னே வந்து ஒரு சின்ன பிம்பிள் இருந்தாலும் அதுலேருந்து கீலாய்ட்ஸ் வரலாம். தீப்புண்களில் நிறையா வரும், கீலாய்ட்ஸ் வரும். சின்ன சின்ன அடிபட்டு கார் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை சர்ஜரிக்கு அப்புறம் இருக்க புண்கள்லையும் கீலாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். கீலாய்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் கிடையாது. நிறையா கீலாய்ட்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல இச்சிங் இருக்கும், வலி இருக்கும், அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் வரக்கூட வாய்ப்பு உண்டு. ஸோ கீலாய்ட்ஸை வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணிக்கோங்க, அதை இக்னோர் பண்ண வேணாம்.